வளர்க வேதாத்ரியம். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க்கை மலர்கள் நாள் ஒரு நற்சிந்தனை. ஏப்ரல் 11. இன்றைய சிந்தனைக்கு வாழ்க்கை துறைகள். வாழ்க்கையில் என்னென்ன துறைகள்னு நாம் பள்ளிக்கூடத்தில் படித்தோமோ அது பாடமாக படித்தோம். அதை நடைமுறைப்படுத்துவதற்கு மனவளக்கலை யோக பயிற்சிகளை மகரிஷி கொடுக்குறாங்க. இப்போ எதற்காக இந்த துறைகள் ஏற்படுத்தப்பட்டது, ஏற்படுத்தப்பட்டதனுடைய நோக்கம் இன்றைக்கு நிறைவேறத்தக்க அளவில் மனிதர்கள் சுகமாக சௌக்கியமாக வாழ்கிறாங்களா என்ற ஒரு சிந்தனை தான் நாம் இன்றைக்கி மேற்கொள்ள இருக்கிறோம். இதில் மிக முக்கியமானதாக முதல்ல மகரிஷி என்ன சொல்கிறாருன்னா, சுகாதாரங்கிறார். சுகத்துக்கே ஆதாரம் அது உடலால் மனதால். ஏன்னா உடல் நலமாக இருந்தால் மனமும் நல்லா இருக்கு, மனம் நல்லா இருந்தால் உடலும் நல்லா இருக்கும். மனம்ங்கிறது எங்கேயோ இல்லை, இந்த உடலுக்குள்ளே இருக்குது. அதனால் அது சுகத்துக்கே ஆதாரமாக இருக்கக்கூடியது. உடலை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கணும். காசா பணமா, காசு கொடுத்து வாங்கினோம்னா அதை நல்லா நிர்வகிக்கிறோம், பராமரிக்கிறோம், பயன்படுத்தும் போது சூதானமாக பயன்படுத்தணும்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த உடல் காசு கொடுத்து நம்ம வாங்கலை, சும்மா வந்தது. அதனால் அதை பற்றியே தெரியறதில்ல. அப்போது அந்த சுகமாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல உடலுடைய இயக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு, அந்த இயக்கத்தை இயற்கை நிர்வகித்து வருது, இறையாற்றல் நிர்வகித்து வருது எல்லாத்தையும். அதுக்கு முரண்படாமல் பார்த்துக்கணும். ஆனால் அப்படி முரண்பாடுகள் எதனால் வருதுன்னு பார்த்தோம்னாக்கா, சஞ்சித பிராரப்த கர்ம வினைகள். அதுதான் நோய்ங்கிறோம். எத்தனையோ வகையான நோய்கள். அதில் பார்த்தீங்கன்னா மகரிஷி குறிப்பிட்டு சொல்லுவார், அஷ்ட கர்ம வியாதி. இதை யாரும் தீர்க்கவே முடியாதும்பார். என்ன பண்ணுனாலும் முடியாது. அது தொடர்ந்து வித்தின் மூலமாக வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை எதிர்கொள்கிற திறனைத்தான் நம்ம வளர்த்துக்கொள்ள முடியும்பார். அப்படி இருக்கிறதுனால இந்த உடலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா எதிர்கால சந்தேகங்களுக்கு அந்த அஷ்டகர்ம வியாதி வராமல் பாதுகாத்துக்கலாமே. நாம் இன்றைக்கி படுற கஷ்டங்க நம்ம எதிர்கால சந்தேகங்கள் படக்கூடாதுன்னு நினைக்கிறோம் இல்லையா? இப்போ இந்த உடலுடைய இயக்கம் எப்படி இருக்குது, இந்த உடலடையும் ரசாயன மாற்றங்கள் எப்படி இருக்குது, ஏன்னா பருவநிலை மாறுதல்களுக்கு ஏற்ப, உணவுடைய தன்மைக்கு ஏற்ப, நம்முடைய லைஃப் ஸ்டைல்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை முறைகள், இது எல்லாம் காரணமாக இருக்குது அந்த சுகமாக இருக்கிறது. ஆனால் ஏதேனும் ஒரு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்ன உடனே அதுலேருந்து உடனடி நிவாரணம் பெறணும்னு உடனே அது நிரந்தரமான தீர்வு வேணும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. உடனடி தீர்வு, டெம்பரரி ரிலீஃப், அதுக்குரிய மருந்து மாத்திரைகள் இதெல்லாம் போட்டுக்கிறோம். இதெல்லாம் சுகாதாரத்தில் ஒரு பகுதி தான். அதே மாதிரி உணவில் மாற்றம் கொடுக்குறோம். ஒரு ஜுரம் அடிக்குதுங்கிற அன்றைக்கி ஹெவி டயட் சாப்பிட மாட்டோம். ஏன்னா அங்கே சுகம் கெட்டுப்போச்சு உணவின் மூலமாக. அப்போ அதை உணவில் எளிதில் செரிக்கக்கூடிய திரவ ஆகாரங்களாக அப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அனுபவங்கள், முன் அனுபவங்கள் இருக்கிறதோ அந்த மாதிரி பண்ணுறோம் உணவு. அதே மாதிரி சில உடற்பயிற்சிகள் செய்கிறது. ஒவ்வொரு முறைங்க ஒரு அன்பர் வந்து மகரிஷிகிட்ட கேட்குறார், எங்கள் தாத்தா 35-40 வயசுக்குள்ளார ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டார். எங்கள் அப்பாவும் அதே மாதிரி 35-40 செத்து போயிட்டார் ஹார்ட் அட்டாக் வந்து. அப்போ எனக்கும் அந்த மாதிரி மரணம் சம்பவிக்குமா அப்படின்றார். இல்லைப்பா உனக்கு வராதுன்னார். ஏன் சாமி அப்படி சொல்கிறேன், நீ ஒரு அருள்நிதி, நீ உடற்பயிற்சி செஞ்சிகிட்ருக்கிற, மகராசனம்லாம் தவறாமல் செய்கிற இல்லையா, அதனால் வருமுன் காத்தல் நலம், நீ சாக மாட்டடானார். அதுபோல் எவ்வளவோ விஷயங்களை நம்முடைய முன்னோர்களாக இருக்கிறவங்க அந்த உடலை சுகமாக வச்சுக்கிட்டோம்னா தான் நம்ம வாழ்க்கை நல்ல முறையில் நடத்த முடியுங்கிறதுக்காக பல வகையான பயிற்சி முறைகளை அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதையெல்லாம் வந்து ஆசனங்கள், இன்னும் முத்திரைகள், இப்படி எல்லாம் அதையெல்லாம் மகரிஷி ஆராய்ச்சி பண்ணி எளிய முறை உடற்பயிற்சி தொடர்படி அமைச்சு கொடுத்துட்டார். அதை தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னாவே போதும். செயலுக்கான விளைவு எப்படி இருக்கும்னா சுகமாக இருக்கலாம். இப்போ உடல் நலமாக இருக்கும்போது நம்ம செய்யக்கூடிய செயல்களில் தடுமாற்றம் வராது. மனம் அது பாட்டுக்கு செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். அறிவினுடைய கட்டுக்குள்ளார வந்துடும் உடலும் மனமும். இப்போ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னோம்னாக்கா பொருளாதாரங்கிறார் மகரிஷி. பொருளுங்கிறது என்னென்னா வாழ்வியல் தேவைக்கான பொருட்கள். அது நம்ம வாழ்க்கைக்கு பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் பொருள் வேணுமே, அதெல்லாம் ஆதாரமாக இருக்கே. எது என்னென்ன வீடு வேணும், தங்குமிடம், ஏன்னா வெளி சீதோஷ்ணத்துலேருந்து நம்மை காத்துக்கொள்றதுக்கு தான். மற்றவங்க பெருமையாக நினைக்கிறதுக்காக வீடு கட்டுறதில்ல, நம்முடைய வசதிக்காகத்தான். ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா 2 பேர் இருக்கிற குடும்பம்
பார்த்தோன்னா பெரிய 10 ரூமோட 22 விஷயங்களோட போட்டு வச்சுருவாங்க. அதை மெயின்டைன் பண்ண முடியாது. பல வகையான வியாதி கிருமிகள் பெருகிட்டு போயிடும். இப்படி தான் பார்க்குறோம். ஆக வீடு என்பது குடியிருப்புங்கிறது எதுக்குன்னா, பருவநிலை மாற்றங்கள்லேருந்து நம்ம உடலை பாதுகாத்து கொள்வதுக்காக, நம்ம வினைகளை கழித்துக்கொள்வதற்கு நம்முடன் வசிப்பவர்களுக்கும் பாதுகாப்பு வேணும். அதுக்காகத்தான் அந்த வீடுங்கிறத அமைக்கிறோம். அது தெரியறதில்ல யாருக்குமே. இப்போ உடை வேணும் பாருங்கள். அம்மா வண்ணக்கிளி அம்மாட்ட நேற்று சொன்னேன், துணி உடுத்துறது கூட அடுத்தவங்க நம்மளை பெருமையாக நினைக்கணுங்கிறதுக்காகவே உடுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி மனிதர்கள். அதனால் அங்கே சுகம் இல்லாமல் போயிடுது. ஏன்னா அந்த உடை என்பது பருவநிலை மாற்றங்களுக்கு ஏற்ப. நேற்று சொன்னேன், இனிமேல் வெய்ய காலமாக இருக்குது, பருத்தி துணிகளை அணிஞ்சிட்டு வாங்க, அந்த நைலான் துணியெல்லாம் உள்ளே இருக்கிற காற்று வெளியே போகாது, வெளியே இருக்கிற காற்று உள்ளே வராது, ஒரு உடம்பெல்லாம் கொப்பளமாகி போயிடும் அப்படின்னு. அதுபோல் எதற்காக நாம் இதையெல்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்கோங்கிற ஒரு நாலெட்ஜ் இல்லாதனால, அதான் இயற்கை தத்துவ அறிவுங்கிறார் மகரிஷி. இயல்பாக நடக்கிறதெல்லாம் அந்த நாலெட்ஜ் இல்லாதனால எல்லாருக்கும் அவதிப்பட்டுக்கிறாங்க. ஒரு முறைங்க ஒரு அம்மா பழனியில் தேவஸ்தான பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக அருள்நிதி மங்கையர்கரசின்னு ஒரு அம்மையார், அந்த அம்மா வந்தாங்க ஒரு நாள். அக்கா உடம்பெல்லாம் கொப்பளமாக இருக்குது, இதுக்கு ஏதாவது பண்ணலாமா, நம்ம பயிற்சிகளில் ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னாங்க. நான் அப்போ உடனே சொன்னேன், அம்மா டீச்சர் நீங்கள் பருத்தி ஆடைகளை அணிஞ்சிக்கங்க, இந்த சில்க் ஆடைகள்லாம் உங்களுக்கு அது ஒத்து வரல, வெய்ய காலமாக இருக்குது அப்படின்னு. அதெல்லாம் கசங்கி போயிடும், நான் பார்க்குற வேலைக்கு மதிப்புணர்வு இருக்காது மாணவர்களுக்கு இடையில் அப்படின்னாங்க. அப்போ பின்ன கொப்பளம் சரியாகாது, அப்படித்தான் வரும், போயிட்டு வாங்க அப்படின்ட்டேன். இதுதான் எதெல்லாம் நமக்கு துன்பம் கொடுக்குதோ அதை நம்மிலேருந்து விலக்குவதற்கான விளக்கமும் இல்லை மனிதர்களுக்கு, அந்த துணிச்சலும் வரமாட்டேங்குது. அப்போது பொருளாதாரங்கிறது உணவு வேணும், உடை வேணும், வசிப்பிடம் வேணும், உடல் கழிவுகளை வெளியேற்றுவதற்குரிய வசதி வாய்ப்பு இதெல்லாம் வேணும், நம்மளுக்கு பாதுகாப்பு வேணும், இத்தனையும் வேணும். அதைத்தான் பொருள் ஆதாரங்கிறார் மகரிஷி. அதில் அளவுங்கிற ஒன்று, முறைங்கிற ஒன்று. அறம் சார்ந்து பொருள்களை ஈட்டல், காத்தல், துய்த்தல், மற்றவருக்கும் அளித்தல், அதுதான் பொருளாதாரம். சும்மா சேர்த்தி வச்சுட்டு அப்புறம் செத்து போயிடுறது பயன்படுத்த தெரியாமையே, அதுவல்ல. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னம்னா ஆட்சி முறைங்கிறார். இந்த ஆட்சி முறைங்கிறது எதுக்கு ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, அரசாங்கம்ங்கிறது இன்றைக்கி அது விளக்கமே இல்லாமல் தான் ஜனங்க இருக்காங்க. ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கும் நம்ம எதுக்கு இங்கே உட்காண்ட்ருக்கோங்கிறது தெரியல. அவங்கள உட்கார வச்சவங்க ஜனநாயக ஆட்சியில் மக்களாட்சின்னு சொல்கிறவங்களுக்கு, இவங்களுக்கு எதுக்கு அவங்க கூட உட்கார வச்சவங்கிறதும் தெரியல. இன்றைக்கு அந்த நோக்கம் எந்த நோக்கத்துக்காக ஏற்படுத்தப்பட்டதுங்கிறதே மறந்துட்டாங்க. ஏன்னா எல்லா மனிதர்களும், பிறந்து விட்ட மனிதர்கள்லாம் வாழ்வதற்கான உரிமை இருக்கிறது இந்த பூமியில். அப்போ அந்த வாழ்வாதாரம்னு சொல்லக்கூடிய அடிப்படை தேவைகள் எல்லாருக்கும் சரியாக முறையாக காலத்தோடு கிடைக்கணும். அதற்கு இந்த மக்களெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஆட்சி முறையை அமைக்கிறாங்க. யாரும் குறையோடு இருக்கக்கூடாது, எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கணும், ஒருத்தருக்கு ஒத்து உதவியும் வாழணும், உற்பத்தி பகிர்மானம் பயன்படுத்துதல், இதில் எந்த இடத்துல ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருக்கணும், அதே போல் பாதுகாப்போடையும் இருக்க வேண்டியிருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு சட்டத்திட்டங்கள், விதி முறைகள், மனிதன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு விதிமுறைகளை அமைச்சு ஒரு ஆட்சி முறைங்கிறத அமைச்சாங்க. அப்போ எதுக்காக அந்த ஆட்சி முறைங்கிறது நம்முடைய முன்னோர்கள் ஏற்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மன்னராட்சி காலத்தில் இன்னும் முதலாளித்துவம் இப்படி பல வகையான ஆட்சி முறைகள் இருக்கும்போது மனிதனை அடிமைப்படுத்திகிட்டு இருந்தான். எதுக்காக அடிமைப்படுத்துகிறோம்னா அவனுக்கும் தெரியல, நாம் ஏன் அடிமையாக இருக்கோம்னா அடிமையாக இருக்கிறவனுக்கும் தெரியல. அந்த மாதிரி ஒரு காலகட்டம் தான். ஆனால் அந்த மக்களாட்சின்னு சொல்லக்கூடிய ஜனநாயகம்ங்கிறது தான் ஜனங்களே தங்களுக்குள்ளாக ஒருத்தரை, திறமையானவரை, நமக்கு நல்லது செய்யக்கூடியவர் இவரே அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்து அவர் மூலமாக ஆட்சி நடத்தும் போது சட்டத்திட்டங்கள் அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படுத்தி ஒருத்தருக்கு ஒத்தும் உதவியை வாழணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த ஆட்சி முறைங்கிறது வந்தது. அதுவும் இன்றைக்கி அல்லாடிக்கிட்டு தான் இருக்குது ஆட்சி முறைங்கிறதும். அடுத்தது விஞ்ஞானத்துறைங்கிறார் மகரிஷி. விண் பற்றிய அறிவு, அணு பற்றிய அறிவு தான். எதுக்காக அந்த விஞ்ஞான வளர்ச்சி இருந்தது? ஒரு சினிமா பாட்டில் கூட சொல்லுவாங்க, பறவையை கண்டான் விமானம் படைத்தான். பாயும் மீன்களில் படகு கப்பல் ஓட்டிகிட்டு போகிறத பார்த்தான். நல்ல ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். மனிதனுடைய அறிவு எப்படியெல்லாம் உயர்ந்திருக்குங்கிறதுக்கு யோசித்து பார்த்தோம்னா ஆச்சரியமாக இருக்கும். சில நேரத்தில் தண்ணியில் ஒரு இரும்பு துண்டை போட்டோம்னா அது கீழே தான் போயிடும், ஒரு கல்லை போட்டோம்னாலும் கீழே தான் போயிடும், மேலே மிதக்கவே மிதக்காது. ஆனால்
அப்பேற்கொண்ட நிலையில் அந்த ஈர்ப்பு சக்தியின் காரணமாக கனமானதெல்லாம் மைய நோக்கி தள்ளப்படும் இல்லையா. ஆனால் அதுக்கு ஒரு மாற்று வழி கண்டுபிடிச்சி பலகைகளுக்கு மேலே கல்லையும் இரும்பையும் வச்சோம்னாக்கா அது உள்ளே போகாது, பலகை மிதக்குது தண்ணியில். ஏன்னா இதனுடைய வெலாசிட்டி அதனுடைய வெலாசிட்டி அணுக்களுடைய கூட்டு இணைப்பு எப்படி இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி ஒரு ஆள் கப்பலை கண்டுபிடிச்சான், படகை கண்டுபிடிச்சான். இன்றைக்கி எத்தனை விஷயங்கள் அந்த நீர் வழியாக போக்குவரத்து, இன்னும் வியாபாரம் எல்லாமே பண்ணியிருக்காங்க நம்முடைய முன்னோர்கள்ங்கும்போது ஒரு மிக ஆச்சரியமான ஒரு விஷயந்தான். அது ஏன் அவ்வளவுக்கு போகணும்? நான் என் காலத்துலலாம் நாங்கள் இந்த ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வீட்டில் இருந்துகிட்டே சினிமா பார்ப்போம்னு நினச்சதே இல்லை. ஆனால் இன்றைக்கி அதுவும் இதுக்கெல்லாம் காரணம் என்ன? காந்தம். ரிமோட் எடுக்கிறான், அழுத்துறான், உடனே சேனல் மாறுது. இந்த இடையில என்ன அந்த டிவி போட்டிக்கு இந்த கையில் இருக்கிற ரிமோட்டுக்கு இடையில என்ன இருக்குதுன்னாக்கா காந்த பிரபஞ்ச காந்த களம். இந்த காந்த தத்துவம் மட்டும் மாணவ பருவத்திலிருந்தே வந்துருச்சுன்னா இன்னும் நிறைய கண்டுபிடிப்புகள் வரும். ஆனால் கண்டுபிடிப்புகள் வர்றதெல்லாம் எதுக்குன்னா மனிதன் சுகமாக இருக்கணுங்கிறதுக்காக. அதுக்காக இந்த டிவி போட்டி பக்கத்துலேயே காலையிலேருந்து பொழுத வரைக்கும் உட்காந்து ரிமோட்டை கையில் பிடிச்சி பார்த்துட்டே இருந்தேன்னா என்ன ஆகுது? கண்ணு கெட்டு போயிடுது, கடமையை செய்ய முடியாமல் போயிடும், பொருள்கள் விரயமாகுது, சாப்பிட முடியாது, உடல் கேடு எல்லாம் தான் வரும். அப்போ அந்த விஞ்ஞானம் தேவையா? இதுதான் இன்றைய சிந்தனையே. எல்லாமே மனித அறிவில் புலப்பட்டு மனிதன் சுகமாக இருக்கிறதுக்காகத்தான் ஒவ்வொன்றையும் கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி இன்றைக்கி ஈராக்கில் போர் நடந்துக்கிட்டு இருக்கு. எத்தனையோ பேர் செத்து போயிட்டாங்க. ஒரு பாவமும் அறியாத குழந்தைகள்லாம் செத்து போயிடுச்சுன்றாங்க. இதெல்லாம் திடீர்னு குண்டு வெடிக்குதுன்றான். இந்த குண்டை கண்டுபிடிச்சவன் ஒரு காலகட்டத்தில் ஒரு நல்ல நோக்கத்துக்காகத்தான் கண்டுபிடிச்சாங்க. என்னென்னா ஒரு பெரிய குன்று சுற்றிட்டு போகும்போது அந்த ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகணும்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் 15 மணி நேரம் நடந்து போகணும். அப்படி போகிறத விட அந்த ஒரு பாதையை உடச்சி விட்டு அப்படி போயிட்டோம்னா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளாரையே இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு போயிட முடியும். அது ஒரு சுருக்கு வழி தான். கண்டுபிடிச்சான் ஒரு ஆள். இது பாறையை உடைக்கணுமே, என்ன செய்யலாம்? நமக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் அந்த எண்ணம், பாறையை உடைச்சிட்டோம்னா நம்ம சீக்கிரம் போக முடியும். ஆக மனிதன் சுகமாக வாழ்கிறதுக்கான வழி அவருடைய எண்ணத்தில் ஏற்பட்டுச்சு. அது இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் நினச்சிருக்கலாம். அதெல்லாம் பிரபஞ்ச காந்தத்திலேருந்து இவர் மூலமாக அது செயலூக்கத்துக்கு வந்திருக்கோம். இப்போது நோபெல் அப்படிங்கிறவர் தான் அந்த சிந்தனையாளர். அவர்னா யோசிச்சு பார்த்தாரு, ஒன்றும் தெரியல, சரி வீட்டுக்கு வந்துட்டார். ஆனால் அந்த எண்ணம் ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா சும்மா இருக்காது. அவருக்குள்ளேயும் இன்னும் அது சார்பாக யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அந்த மென்டல் ஃப்ரீக்குவென்சி இருக்கிறவங்க அவங்க மூலமாகலாம் செயலோக்கத்துக்கு வரும். அதுதான் இறையாற்றலுடைய நியதியே. அப்போ அவர் எதையோ சேர்க்கும்போது டமார்னு வெடிக்குது. அடடடடா, சரி தான், இப்படித்தான் வெடி வச்சோம்னாக்கா பாறை சீக்கிரம் உடஞ்சி போயிடும். இதை நம்ம மனித முயற்சியினால் உடைச்சோம்னாக்கா 20 வருஷம் 30 வருஷம் ஆனாலும் உடைக்க முடியாது. ஆனால் இதை உடைச்சிட முடியும். ஆக என்ன, மனிதன் சுகமாக 10 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறதுக்கு பதிலாக அரை மணி நேரத்தில் ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு இந்த பாறையை உடைச்சிட்டோம்னா போதும்னு நினச்சதனுடைய விளைவு கண்டுபிடிச்சிட்டான். ஆனால் இந்த கண்டுபிடிப்பு என்னாச்சு? இன்றைக்கி மனிதர்களை அழிக்கிறதுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இதுதான் விஞ்ஞானத்துறை வளர்ந்தது. எந்த நோக்கத்துக்காக வளர்ச்சி பெற்றதோ அந்த நோக்கம் மறந்து போயிடுச்சு இன்றைக்கி சமுதாயத்தில். அப்படி தான் சுகாதாரத்துறையாக இருந்தாலும் சரி, பொருள் துறையாக இருந்தாலும் சரி, ஆட்சித்துறையாக இருந்தாலும் சரி, விஞ்ஞானத்துறையாக இருந்தாலும் சரி, எல்லாமே மனிதனாக மாமனிதனாக வாழணும், ஒருத்தருக்கொருத்தர் ஒத்தாசை பண்ணி வாழணும், மகிழ்ச்சியாக வாழணும், அமைதியாக வாழணும், நிறைவோடு வாழணுங்கிறதுக்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் இத்தனை துறைகளை ஏற்படுத்தி வச்சாலும் கூட அந்த நான் காலத்தில் இருந்த அந்த நோக்கம் மறந்து போனதுனால இன்றைய மக்களுக்கு இடையில் ஒரு குழப்பம்தான் நிலவுதே அல்லாமல் யாருமே மகிழ்ச்சியாக அமைதியாக நிறைவாக இருக்க முடியல. ஒரு கண்டுபிடிப்பே கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அது அரசாங்கத்துக்கு சொல்லி அதுக்கு காப்புரிமைன்னு வாங்கணும்னு நினைக்கும் போது அதில் இடைத்தரகர்களுக்கு எத்தனையோ பேர் உள்ளே நுழைஞ்சிட்றாங்க. அவன் கண்டுபிடிச்சவனவே அழிச்சிட்றாங்க இன்றைக்கி. அதெல்லாம் தன்னலம் சுயநலம்ங்கிறது. ஆக தானும் வாழலாம், மற்றவர்களையும் வாழ வைக்கலாம். அந்த தெய்வீக அறிவு ஒவ்வொரு மனிதர்கிட்டையும் வெளிப்படும் போது எந்தெந்த நோக்கத்துக்காக இந்த துறைகள் ஏற்படுத்தப்பட்டதோ அந்த துறைகளெல்லாம் சரியான முறையில் அது செயல்பட தொடங்கும். அப்படிங்கிறனால தான் ஆன்மீக ஆட்சி நடைபெறணுங்கிறாங்க ஒவ்வொரு மகான்களும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தோன்றியவங்க. அந்த வகையில் தான் மகரிஷியும் வாழத் தெரியாதோர் வாழ்நாட்டில் ஆழத் தெரியாதவர்களுடைய ஆட்சி தான் நடக்குங்கிறார். அப்போ அதுபோல் முதல்ல ஆட்சி முறை சரியாக இருந்தால் பொருள் துறைங்கிறதுல அது உற்பத்தி பண்ணுறது,
பயன்படுத்துறது, பகிர்மானம் பண்ணுறது எல்லாம் எல்லா இடத்துலையும் நியாயமாக நடக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு தனி மனிதர்களுக்குரிய வாழ்வாதாரங்கள்னு சொல்லக்கூடியதும் சரியான முறையில் அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ சுகாதாரங்கிறது சரியான முறையில் இருக்கும். எல்லாவற்றையும் விளங்கி கொண்ட நிலையில் வாழும்போது தான் அந்த நிலை கிட்டும். அது விஞ்ஞானத்துறையாக இருந்தாலும் எந்த துறையாக இருந்தாலும். எனவே அன்பானவர்களே, இந்த 4 துறைங்கிறது மட்டும் இல்லை, இதெல்லாம் ஒழுங்குபடுத்துறது தான் சமயம்னு சொல்லக்கூடிய மதம். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னம்னா, இந்த மதத்தின் பெயராலேயே எவ்வளவோ கேடுகள் நடந்துகிட்ருக்கு. மனிதநேயம் ஆன்மநேயமாக அது உயரணுங்கிறதுக்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் மற்றவங்களுக்கு துன்பம் கொடுக்காமையும் துன்பப்படுறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உதவியும் வாழ்வதற்கு தான் அந்த சமயங்கள், பக்தி என்ற நம்பிக்கை வழி, அதிலிருந்து ஞானம் என்ற விளக்க வழி இதையெல்லாம் கொண்டு வந்தாங்க. ஆனால் எதுவுமே நோக்கம் நிறைவேறத்தக்க அளவில் இன்றைக்கு நடைபெறலை. அதையெல்லாம் இந்த மனவள கலைஞர்களாக இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டு தங்களையும் உயர்த்தி கொண்டு மற்றவங்களையும் உயர்த்தக்கூடிய அளவுக்கு மகிழ்ச்சி கொடுத்துருக்கக்கூடிய பயிற்சிகளை நாம் பயன்படுத்துவோம் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்வோம். வாழ்க வளமுடன்.